வணக்கம் நண்பர்களே, உங்கள் பகுதியில் ஜிம் இந்த மாதிரி பார்க்கோ இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் இந்த மாதிரி முறையாக செய்வோம். உடற்பயிற்சியில் மாட்டி செஞ்சுன்னா கை கால் பிடிச்சிக்கும். அதனாலையும் இப்போ ஜிம்மில் வெயிட் லிஃப்டிங் எப்படி செய்யலான்னு இந்த இடுப்பு சதை மேற்கொள்வதற்கு இதை பயன்படுத்தவும். இப்படி அமர்ந்து எடுக்கும், கால்களை இரண்டும் மேலே இப்படி ஹேண்டில் வைக்கவும், மூச்சு பிடிக்கவும். ஓகே, மெதுவாக எடுத்து செல்லவும். இப்போ 1 மெதுவாக வரவும், 2 மெதுவாக எடுத்து செல்லவும், 3 மெதுவாக வரவும், 4 3 இப்படி 5 முறை செய்துவிட்டு நீங்கள் நன்கு உடம்பு சூடேறிய பின்பு கொஞ்சம் வேகமாக தொடங்கலாம். 1 மூச்சை உள்வாங்கி பிடித்திருக்க வேண்டும். மூச்சை விட்டு விட்டு செய்தால் நரம்பு பிடித்து கொள்ளும். இவ்வாறு எடுத்து உங்கள் முடிந்த அளவு செய்தும் வரை மூச்சை பிடித்து செய்ய வேண்டும். நன்றி. அதே போன்று இடுப்பு சதையை குறைவதற்கு அந்த ரொட்டேஷன் இந்த சைடில் இடுப்பு குறைக்கிறதுக்கு நீங்கள் சைடில் புஷ் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சார். 6 வயசு 86 வயசு எப்படி பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். கருப்பண்ணு சார் செஞ்சார் பாருங்களா, உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காரு. ஓகே, 2 3 4 இவ்வாறு ஒரு 20 முறை செய்துவிட்டு அப்படியே இந்த அமைப்பில் வைத்துக்கொண்டு இடுப்பை மட்டும் வேகமாக அசைக்கவும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி ஒரு 3 முறை அசைக்க வேண்டும். இந்த உபகரணங்கள் இல்லாதவர்கள் நீங்கள் நிலத்தில் இருந்து அழகாக செய்யலாம். இப்படி இப்படி 1 2 இவ்வாறு ஒரு 20 முறை. அப்புறம் இடுப்பில் கையை வச்சுட்டு வேகமாக 1 2 3 4 5 இவ்வாறு ஒரு 10 முறை கையை இப்படி வைத்து 1 2 3 4 இவ்வாறு ஒரு 10 முறை. இவ்வாறு 1 2 இவ்வாறு ஒரு 10 முறை. இவ்வாறு செய்து இப்படி கையை வைத்து கொஞ்சம் மூச்சை இழுக்க வேண்டும். இவ்வாறு இழுத்து இந்த பகுதியை மேற்கே கொண்டு செல்ல வேண்டும். ஓகே, இவ்வாறு விதிமுறைகளின்படி மெதுவாக ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 5 கிலோமீட்டர் ஓடிய பின்பு உடல்நிலையை தயார்படுத்தி கொண்டு எந்த உடற்பயிற்சி மேற்கொள்ளவும். ஒரு பயிற்சி முடித்த பின்பு அதே போன்று ஸ்ட்ரெச்சிங் தயார்நிலைப்படுத்துதலை ரிலீஸ் செய்யவும். அவ்வாறு நீங்கள் அதிக வேர்வை செய்திருந்தால் இவ்வாறு ரிலாக்ஸ் செய்தால் மிகவும் சுகமாக இருக்கும். இப்படி 1 2 3 இவ்வாறு செய்யும் பொழுது வேர்வை சைடு என்று வர வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் உடல் ஒலித்திருக்க வேண்டும். இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாம் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். ஓகே, பை. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் இதை பாருங்கள். அடுத்தபடியாக நீங்கள் வாலில் கிராஸில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஓகே, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் காலை கையை வச்சு கைக்கு வலுவு பெறும். கரெக்டாக நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ஸ், அதாவது மூளையை ஒருமுகைப்படுத்தி அப்படியே மெதுவாக போகலாம். ஒரு ரைட்டில் போயிட்டு லெஃப்டில் சேம் இடத்துல வரணும். நீங்கள் தொடக்க நல்லா ஒரு 10 ஸ்டெப் செய்யுங்க போதும். வச்சுக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 அவர் திரும்பி வரும். 3 4
4 5 6. எழும்பொழுது மெதுவாக இவ்வாறு எழலாம். நன்கு உடற்பயிற்சி செய்தவர்கள் இங்கே ஸ்டோ டச் கூட பண்ணலாம். அதில் நல்ல வார்ம் பண்ணிவிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்திருப்பவர்கள் செய்யலாம். இது காலத்தின் கருமத்தை வேகமாக பெரிய இதை செய்தேன். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு 10 ஸ்டெப்பு போகலாம், 10 ஸ்டெப்பு வரலாம். ஓகே பாய். உங்களுடன் உங்களுக்காக மதப்பன்.